திரு சீமான் அவர்கள், பாஜகவினுடைய தொங்கு சதை திரு சீமான் அவர்கள், பாஜகவினுடைய கிளை கட்சி நாம் தமிழர் கட்சி என்று விமர்சித்திருந்தார். இல்லை, பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு கிளை தான் நாத்தாக்கா. அவர் தான் பாஜகவை வளர்ப்பதற்காக இன்றைக்கு ஆடு மாடு மாநாடு நடத்துகிறாரு. கோசாலைகளை உருவாக்கியது பாஜகவினுடைய செயல் திட்டம். அந்த கோசாலையினுடைய ஒரு கன்றுக்குட்டி தான் சீமான். ஆகவே அவர் இதை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதை 2 சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிகிறார் திரு பாலாஜி அவர்கள், விசிகேவனுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம். அதற்கு அஇஅதிமுகவினுடைய அரசு முழுமையாக எங்களுக்கு ஆகப்பெரும் எதிர்ப்பை பதிவு செய்தது என்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட 3 பதில் ஒரு அறிக்கையை பார்த்தேன். தீண்டாமை இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு ஒரு சில இடங்களில் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, விசிகேனோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மலிவு விலை விற்கின்ற அரசு மலிவு விலையில் கஞ்சா விற்குமா என்று சட்டப்பேரவை கேள்வியை உயர்த்துவதற்கான, கேட்பதற்கான, இல்லை எழுப்புவதற்கான திராணியும் தெம்பும் இருக்கிறதா? வணக்கம். வெள்ளைச்சட்டை பார்வையாளர்களுக்கு தற்போது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சரியான வகையில் இந்த மக்களை கையாளுகிறதா, சமூகத்தை சப்பனிட்டு கொண்டு செல்கிறதா என்கிற கேள்விக்கு ஆகப்பெரும் ஒரு புரியாத விடையாக நடந்தேறுகிற நிகழ்வுகள், அவலங்கள், பலாத்காரங்கள், ஆணவ படுகொலைகள், தீண்டாமை பேரழிவுகள், கிட்னி திருட்டுகள் என்று தொடர்ந்து வரிசை கட்டி நிற்கிறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இவற்றினை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கு கூட்டணி என்கிற அந்த தர்மத்தின் அடிப்படையிலே ஆதரவு தருகிற கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக பாஜகவினுடைய பி டீம் திரு சீமான் அவர்கள், பாஜகவினுடைய தொங்கு சதை திரு சீமான் அவர்கள், பாஜகவினுடைய கிளை கட்சி நாம் தமிழர் கட்சி என்று விமர்சித்திருந்தார். இல்லை, பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு கிளை தான் நாத்தாக்கா. அவர் தான் பாஜகவை வளர்ப்பதற்காக இன்றைக்கு ஆடு மாடு மாநாடு நடத்துகிறாரு. கோசாலைகளை உருவாக்கியது பாஜகவினுடைய செயல் திட்டம். அந்த கோசாலையினுடைய ஒரு கன்றுக்குட்டி தான் சீமான். ஆகவே அவர் இதை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. இங்கே மக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியது என்னவென்றால், 29/4/2025 அன்று தமிழக சட்டமன்றத்திலே ஒரு சட்ட திருத்த மசோதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொண்டு வரப்படுகிறது. சட்ட மசோதா அல்ல, சட்ட திருத்த மசோதா, நகர்ப்புற ஊரமைப்பு திருத்த சட்ட மசோதா. அதனோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்து ஆணையரகத்தினுடைய மரபு வழி தலைவராக சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியரும், மேலும் 3 அரசாங்க ஊழியரும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு வைக்க வேண்டும் என்பது அந்த சட்டத்தினுடைய இயல்பு நிலை. அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதை 2 சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிகிறார் திரு பாலாஜி அவர்கள், விசிகேவனுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதை வழிமொழிகிறவர் முகமது ஆனூர் ஷாநவாஸ் அவர்கள். இந்த சட்ட திருத்த மசோதா ஒரு சாதாரண விஷயம்தான், சாதாரண சட்ட திருத்த மசோதா தான். ஆனால் இந்த சட்ட திருத்த மசோதாவை அங்கே சட்டமன்றத்தில் அங்க வைக்கின்ற எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை. மேலும் எதிர்ப்போர் இல்லை என்கிற அந்த சொல் வரும்பொழுது அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதாவை கூட்டணி கட்சியில் மெஜாரிட்டி பலம் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை எங்களால் ஆதரிக்க இயலாது. அப்போ இதிலிருந்து மக்களாகிய நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், கூட்டணியில் நீங்கள் அங்க வகித்தாலும் கொண்டு கொடுக்கிற அடிமை போலதான் நாம் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று இந்த நிகழ்வுடாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சட்ட மசோதாக இருந்தாலும், சட்ட திருத்த மசோதாக இருந்தாலும், சட்ட பேரவையில் அதிக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்காத எந்த ஒரு கட்சியும் அந்த சட்ட திருத்தத்தையோ அல்ல சட்ட மசோதாவை கொண்டு வந்து வெற்றி பெற வைக்க முடியாது.
அப்படி இருக்கும் பட்சத்தில் திரு வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 2015-16 வாக்கில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம். அதற்கு அஇஅதிமுகவினோட அரசு முழுமையாக எங்களுக்கு ஆகப்பெரும் எதிர்ப்பை பதிவு செய்தது என்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட முகநூல் பதிவில் ஒரு அறிக்கையை பார்த்தேன். இவர் விமர்சிக்கிறார் என்றால் தனக்கு தேவையான கட்சி, தனக்கு சாதகமாக இருக்கிற கூட்டணி கட்சிகளை எப்படி வேண்டுமானாலும் ஆதரிப்பார், எதிர்ப்பவர்களை எப்படி வேண்டுமானாலும் எதிர்ப்பார் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ 2015-16 என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வந்திருந்தால் இன்றைக்கு நெல்லையில் இது போன்ற ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்காது. அதை அன்றைக்கு அது செய்யலை, அதனால் இந்தமாரி ஒரு ஆகப்பெரும் படுகொலைகள் நடக்கிறது. கோகுல்ராஜ் போன்ற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், இளவரசன் போன்ற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று வரிசை கட்டி வரம்பு மீறி அறிக்கை விடுகிறார். இங்கே நாம் என்ன கேட்கிறோம் என்றால் 2021 சட்டப்பேரவையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அங்கு வகிக்கின்றீர்கள். ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சமூக நீதி சாதிய ஒடுக்குமுறைகளை களைகின்றேன் என்கிற அடிப்படையிலே உருவாகிய திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி போற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பிடித்து அணுகி ஏன் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயலவில்லை? அதற்கான தார்மீக முன்னெடுப்புகளை நீங்கள் என்ன எடுத்தீங்க? இதை முதலமைச்சரிடத்தில் நீங்கள் வலியுறுத்தினீர்களா? இல்லை ஒரு விவாதத்தையாவது உள்ளே கொண்டு வந்தீங்களா? ஒரு முன் வரைவையாவது கொண்டு வந்து கொடுத்தீங்களா? இல்லை. அப்படின் போது ஏதோ அஇஅதிமுக அரசில் இது நடந்தது போன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி ஆகப்பெரும் தங்கப்பிடத்தில் தூய்மையாக நடப்பது போன்றும் அறிக்கை விடுவது என்பது ஆகப்பெரும் பொய்மையின் உச்சம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு நிலைகளில் சாதி ஆணவ படுகொலை தீண்டாமை இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு ஒரு சில இடங்களில் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அவரோட ஆட்சிமை, அவருடைய சட்டங்கள் ஒரு மெலாபிலிட்டி, ஒரு தொய்வான நிலைமையில், ஒரு வளைந்து நெளியும் சூழலில் தான் இருக்கிறது என்பதற்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற சிவன்மலை அடிவாரத்தில் ஒரு 6 கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை கேட்குறார். இது பறையர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, உங்களுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் ஒதுக்கி இருக்குமே, அங்கே போய் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அங்கே இருக்கிற அந்த மண்டபத்தினோட உரிமையாளர்கள் கூறி அனுப்பி விடுகிறார்கள். தீண்டாமையின் உச்சம். இது சமீபத்தில் ஆகப்பெறும் செய்தி. இதை மக்கள் நன்குணர வேண்டும். ஆக இன்றைக்கும் தீண்டாமை என்பது தீண்டிக் கொள்வதனால் ஒழிவதில்லை, இது சமூகத்தில் ஊடுருவிய ஆகப்பெறும் புற்று என்பதை சமூக நீதி அரசு உணர வேண்டும். ஆணவ படுகொலை நடக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி சீரழிக்கப்படுகிறார். வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, வெளி நாட்டிலிருந்து வருபவர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை. ஏனென்றால் திருப்பூரிலே 8000க்கும் மேற்பட்ட பங்களாதேஷியர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் இருசக்கர வாகனத்தையோ அல்லது கார்களையோ பயன்படுத்துவதில்லை, நடந்தே தான் செல்கிறார்கள். ஏனென்றால் இருசக்கர வாகனங்கள் போகும்பொழுது போக்குவரத்து காவலர்களோ மற்ற சட்டம் ஒழுங்கு காவலர்களை மடக்கி இவர்களை விசாரிக்கும் பொழுது உண்மை தெரிந்துவிடும் என்பதற்காக நடந்தே அவர்களுக்கான இடங்களுக்கு, அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு செல்கிறார்கள். இது அந்த திருப்பூர் மாநகராட்சியினுடைய அல்லது அந்த மாநகரத்தினுடைய ஆணையருக்கு தெரியும். ஒரு சில இடங்களில் அவர் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். ஆக என்ன வரையறை வைத்திருக்கிறது? பாஜகவினுடைய பி டீம் அல்லது தொங்கு சதை என்று சொல்கிற திரு வன்னியரசு அவர்கள் 2001 திமுக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு மங்களூர் சட்டமன்ற பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்ற திரு திருமாவளவன் அவர்கள் அதோடு பாஜக இருந்தது என்பதை மறந்துவிட்டு அந்த கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் பேசுவது என்பது அவதத்தின் உச்சம். 2001 திரு திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவின் அரசு மலிவு விலை மது விற்கிறது. ஆக அரசு மலிவு விலை மது விற்பது போன்று மலிவு விலை கஞ்சாவை விற்குமா என்ற கேள்வி கேட்டார். அதே கேள்வி இன்றைக்கு 2021 இப்போ 2024 முடிய போகிறது. விசிகானோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மலிவு விலை விற்கின்ற அரசு மலிவு விலையில் கஞ்சா விற்குமா என்று சட்டப்பேரவை கேள்வியை உயர்த்துவதற்கான, கேட்பதற்கான, இல்லை எழுப்புவதற்கான திராணியும் தெம்மும் இருக்கிறதா? அன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி உறுப்பினர்கள் ஒருவராக நான் சட்டப்பேரவையில் என்னால் செயல்பட முடிந்தது, சுதந்திரமாக என்னால் செயல்பட முடியவில்லை என்று 2004 அந்த பதவியை ராஜினாமா செய்து வெளிவந்த திரு திருமாவளவன் அவர்கள் கல்கிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. முத்துக்குமார் தான் நிருபர். இப்போது உங்கள்கிட்ட இருந்து 2006 ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. 2004 2004
சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. 2006 2 சட்டப்பேரவை உறுப்பினர் வராங்க. அப்போ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு கல்கிக்கு. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திரு முத்துக்குமார் அவர்கள் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைக்கு போதுமானதாக இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ திரு திருமாவளவன் என்ன சொல்றாரு கேட்டால், நாங்கள் மெல்ல வளர்ந்து வருகிறோம், நிதானமாக ஆணித்தரமாக வளர்ந்து வருகிறோம், தனித்துவத்தோடு வளர்ந்து வருகிறோம் என்ற அந்த பதிலை பதிவு செய்திருக்கிறார். அப்போ உங்களுடைய தனித்துவம் 2025 என்ன இருக்கிறது? உங்களுடைய தனித்துவம்னா என்ன? தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள், திராவிடம் பேசுகிறீர்கள், பெண்ணி உரிமை பேசுகிறீர்கள், ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கலாம் அல்லவா என்று தானே வந்து மக்கள் நினைப்பார்கள். பாஜகவினுடைய பீட்டும் என்று வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது. கோபேக் மோடி என்று கடந்த 2018 பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 26 ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி வந்தப்போ கோபேக் மோடி என்று ஆர்ப்பாட்டம் செய்த காங்கிரஸாரை கைது செய்திருக்கிறது, கூட்டணி கட்சி இத்தனைக்கும். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால், இவர்களுக்கு தேவை என்றால் கோபேக் மோடி. இப்போ அவர்கள் கோபேக் மோடி என்றால் மோடியின் முதுகு பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். கோபேக் மோடி. TR ராஜா அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய விழா மேடையில் பங்கேற்று சிறப்பிக்கிறார். 26 நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள். 25 சென்னையில் ஒரு நிருபரை சந்தித்து தங்கம் தென்னரசு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள், நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருவது என்பது தமிழகம் பெருமை கொள்கிறது என்று சொல்கிறார். ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தை வெளியிடுகிறார்கள். அதில் தமிழ் எழுத்து ஒன்று கூட இல்லை. தமிழ் மொழியை காக்கிறேன், தமிழ் மொழியை மீட்கிறேன் என்று மக்களிடத்திலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு மௌனம் சாதிக்கிறது. ஆகஸ்ட் 18, 2024 அன்று கலைஞர் நூற்றாண்டு விழாவில் மத்திய இராணுவ மந்திரி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞனுடைய நினைவாக நாணயம் வெளியிடுகிறார்கள். அந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆக விஜயநகர பேரரசனுடைய வந்தியர்களாக இருப்பவர்கள் தமிழின தலைவர், தமிழர் தலைவர் என்று தன்னை தமிழ் இனத்தினுடைய பிதாமகனாக உருவெடுக்கக்கூடிய அடையாளத்தை தான் இவர்கள் போற்றி புகழ்கிறார்கள் ஒழிய, இந்த இனத்தின் ஆகப்பெரும் சக்கரவர்த்தியாக, மன்னனாக, கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான் என்ற ஆகப்பெரும் சிறப்பு பெயரை பெற்ற ராஜேந்திர சோழனுடைய அந்த நாணய வெளியீட்டில், நாணயத்தில் தமிழ் சொல், தமிழ் மொழி அடையாளங்கள் எங்கும் இடம்பெறாமல் இருப்பது என்பது இவர்கள் ஆட்சிமையின் அவலத்தை சுட்டி காட்டுகிறது. கீழடி அகழாராய்வு இரும்பு காலத்தை ஒத்திருக்கிறது என்று ஆய்வறிக்கை மத்திய அரசிற்கு அனுப்பி 2 ஆண்டுகளாகிறது. அதை இன்னும் மத்திய அரசு வெளியிடலை. இதை குறித்து ஏதேனும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாய் திறந்திருக்குமா? சமக்கர சிக்ஷா அபியான் என்கிற அந்த திட்டத்தில் வருகிற நிதி 2024-25 காலகட்டங்களில் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நிதியை இவர்கள் கௌரவத்திற்காக வேண்டி பெறாமல் இருக்கிறார்கள். நாமக்கலிலே கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான அந்த மருத்துவமனையில் சிறுநீரக திருட்டு நடந்திருக்கிறது. அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த சிறுநீரக இது திருட்டு அல்ல, இது முறைகேடு என்று வாய்ஜாலத்தினூடாக தன் ஆட்சியை முட்டு கொடுத்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசும் அதனுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற சமூக நீதி காக்க முளைத்திருக்கிற சிற்றரசுகளும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முட்டு கொடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நிறுத்துங்க, தப்பு இல்லை. பாஜகவை கண்டு அஞ்சுகிற கட்சிகள், பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகள், மத்திய அரசினுடைய பால பரிபாலங்களை பெற்று அனுபவித்த கட்சிகள் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியினரோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் தொங்கு சதை, பி டீம், ஏ டீம் என்று சொல்லி விமர்சிப்பது என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருந்தாலும் இவர்கள் வீரப்பொய் சொல்கிறார்கள், பொய்யை கொஞ்சம் உறக்க சொல்கிறார்கள். பாவேந்தன் சொல்வான், நகைப்பை முழங்கு நடத்து லோகத்தென்வான். அதுபோல் இவர்கள் பொய்யை கொஞ்சம் அப்படியே முழங்கி சொல்கிறார்கள். ஆனால் நிதானம் என்னவென்றால்,
உலகம் தன் போக்கில் இயங்கினாலும் ஒட்டுமொத்த உலகத்தையே தன் பக்கம் திசை திருப்பி அரசியலை செய்து கொண்டிருப்பவர் சீமான் என்பதை சொல்லி, உண்மையை உலகிற்கு சொல்லுவோம், உறக்கச் சொல்வோம், ஆழ்ந்து சொல்வோம், எந்தவித சூழ்நிலையிலும் சமரசம் செய்யோம் என்பதை இங்கே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.